வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணிவனோடு. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மிக முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வீடுகளில் நகை ஆபரணம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது நம்ம வீட்டு பெண்கள் தான். பெண்களுக்கு பொதுவாகவே நகை மேலே ரொம்பவே ஈர்ப்பு இருக்கும். அது பொதுவான ஒரு விஷயம்தான். அதே நகைகளை அடமானம் வைக்கும் பொழுது ஏதோ சூழ்நிலை காரணமாக வைக்கும்போது எந்த அளவு வாங்கும் போது அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அதை விட அதிகமாகவே ரொம்பவே கவலைக்குள்ளாவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. இந்த ஒரு மண்டல பூஜை செய்கிறது மூலியமாக நம்ம திருப்பி மீட்கவே முடியாது அப்படின்னு நினச்ச நகைகளை கூட ரொம்ப சுலபமாக மீட்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முழு விவரத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலை தரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கிளியராக இருக்கிறோம். ப்ளீஸ் எங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மர பிள்ளையார் இல்லை அப்படின்னா பிள்ளையார் கோவில் எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த வேண்டுதலை செய்ய ஆரம்பிக்க போகிறேன், என்னோடய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒரு நெய் தீபம் போட்டு 9 சுற்று பிள்ளையாரை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அதே வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதை செய்யும் பொழுது தர்பை புல் பாய் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணியை விரித்து அதுக்கு மேலே நீங்கள் வடக்க பார்த்து உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும். இதுக்கு முதல்ல ஒரு நெய் தீபம் ஏற்றிக்குங்க. கிழக்க பார்த்து எரியணும். அதில் வசம்பை நெருப்பில் காட்டி இந்த மாதிரி கரியாக வர மாதிரி எடுத்து வச்சுக்குங்க. இதை வச்சு ஒரு சின்ன வெள்ளை துண்டு பேப்பரில் அந்த கரியால் விரைவில் எனது நகைகள் மீட்கப்பட வேண்டும், கடன் முழுவதுமாக அடைய வேண்டும், வேறு எதுவும் எழுத வேணாம், இதை எழுதி மடித்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நகை அடமானம் வைத்த ரசீதோட ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி இருந்ததுன்னா போதும். அதையும் எத்தனை சீட்டு வச்சுருக்கீங்களோ அத்தனையும் ஜெராக்ஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்து அதையும் நல்லா மடித்து எடுத்துக்குங்க. எழுதி கட்டினா மட்டும் தெரிஞ்சிடுமா அப்படின்னு அவநம்பிக்கையோடு செய்யாதீங்க. எத்தனையோ கோயில்களில் எழுதி கட்டக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்யும் போது முழு பலன் மிக விரைவிலே கிடைக்கும். வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம எழுதினதையும் நம்ம அடமான சீட்டு ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி பச்சை நிற நூலால் சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே சின்னதாக இது மாதிரி ஒரு கவரில் போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு பச்சை நிற நூலால் சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சின்னதாக இது மாதிரி ஒரு களையத்தில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எழுதின சீட்டு இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சிடணும். அது கூடவே ஒரு சிறிய துண்டு வசம்பை சேர்க்க போகிறோம். வசம்பை வச்சு நீங்கள் எதை வேண்டினாலும் நிறைவேறாத ஆசைகள் கூட கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எழுதின எழுத்துக்களும் வசம்பால் நம்ம எழுதியிருக்கோம். இது கூடவும் ஒரு துண்டு வசம்பையும் சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கல் உப்பை போட்டுக்குங்க. அது கூடவே 3 எண்ணிக்கையில் ஏலக்காயை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் முழுசாக இருக்கக்கூடிய அதோட முக்கு உடையாமல் இருக்கணும், முழுசாக இருக்கக்கூடிய கிராம்பு அதாவது லவங்கம்னு சொல்லுவாங்க, கிராம்பு 11 எண்ணிக்கையில் அது கூட சேர்த்துருங்க. இப்போது மறுபடியும் அதுக்கு மேலே கல்லுப்பு வச்சு மூடிடணும். இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா 11 எண்ணிக்கையில் மிளகு எடுத்து அது மேலே போட்டுருங்க. இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய உப்புக்கள் தண்ணீரில் கரைவது மாதிரி நம்ம கடன் சுமை முற்றிலுமாக கரைஞ்சி மீட்டு வரக்கூடிய நகைகள் மறு அடகுக்கு போகாமல் நீடிச்சு நிலைச்சு செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தோட நோக்கமே. இதுக்கு அடுத்ததாக புது அகல் ஒன்று எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அந்த அகலில் இழுப்ப எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ வைக்கக்கூடிய அகலை 48 நாள் வரைக்கும் நம்ம எடுக்கவோ கலைக்கவோ வேணாம். இதில் 48 நாள் தொடர்ந்து இந்த விளக்கை நம்ம போட்டுட்டு வர போகிறோம். அது கூடவே பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி ரொம்பவே விசேஷம். இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதனால் இந்த தீபத்தை கிழக்கு நோக்கி ஏற்றி வணங்கிட்டு வாங்க. 48 நாள் செய்யும்போது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதையும் அடகு வைத்த நகைகளை மீட்டு நீங்கள் எடுக்கிறதையும் கண்கூடாவே பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். 48 நாள் நிறைவடைஞ்ச உடனே இதில் இருக்கக்கூடிய அகலை எடுத்து வீட்டில் வச்சுட்டு களையத்தில் உள்ள எல்லாத்தையும் ஓடுற நீரில் விட்டுறணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.